பரிசுத்த வேதாகமும் ஆதியாகமும் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அதை நாம சுருக்கமாக பார்க்கலாம். ஆதியாகமத்தில் அவர் சகலத்தையும் படைத்த சிருஷ்டிகர் மற்றும் ஸ்திரீயின் வித்து. யாத்ராகமத்தில் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். லேவியர் ஆகமத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என் ஆகமத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் முன் சென்றவர். உபாகமத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருக்கிறார். மோசை போல தீர்க்கதரிசியாக இருக்கிறார். யோசுவா புஸ்தகத்தில் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இருக்கிறார். நம்மை ரட்சித்து நமக்கு வெற்றியை தருகிறவர். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ரூத்தில் நம்மை மீட்கும் உறவினராக இருக்கிறார். 1 சாமுவேலில் ஈசாயின் வேறுமானவர். 2 சாமுவேலில் தாவீதின் குமாரனாக இருக்கிறார். 1 ராஜாக்களில் சாலமோனை விட பெரிய ஆட்சியாளராக இருக்கிறார். 2 ராஜாக்களில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவானவர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். 1 நாளாகமும் மற்றும் 2 நாளாகமத்தில் நம்ம என்றென்று மரசாலும் ராஜாவாக இருக்கிறார். எஸ்ராவில் உண்மை உள்ள வேத பாரகன், அவரே நம்முடைய தேவாலயமாக இருக்கிறார். நெகேமியாவில் இடிந்து போனவைகளை மீண்டும் எடுத்து கட்டுகிறவர், எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் பலத்த மதிலாக இருக்கிறார். எஸ்தர் புத்தகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். யோபு புத்தகத்தில் நமக்கான மத்தியஸ்தராக ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதங்களில் அவரே நம்முடைய சங்கீதமானவர் மற்றும் நம் பாடலின் காரணராக அவர் இருக்கிறார். நீதிமொழிகளில் அவரே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். பிரசங்கியில் நம் வாழ்வின் நோக்கமானவர் அவர். உன்னத பாடலில் நம் ஆத்மநேசர் மற்றும் சிநேகிதர். ஏசாயா புஸ்தகத்தில் நித்திய பிதாவாக இருக்கிறார். எரேமியாவில் நமக்காக பரிதபிக்கிறவர், நம்முடைய குயவன். புலம்பலில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியேலில் உலர்ந்து போனவைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர். தானியேலில் நித்தியமாய் சதா காலங்களிலும் வாழ்கிறவர், நீண்ட ஆயுசுள்ளவர். ஓசியாவில் அவர் உண்மையுள்ள மனவாளன். யோவேலில் அவர் நம் அடைக்கலமாக இருக்கிறார். ஆமோஸில் அவர் விவசாயி, நம்மை நாட்டி சுத்தம் செய்து கனி தரும்படி செய்கிறவர். ஒபதியாவில் அவர் வல்லமையுள்ளவர். யோனாவில் நாம் மனம் திரும்பி வரும்போது நம்மை மன்னித்து ரட்சிக்கிறவர். மீகாவில் தேசத்தின் நீதிபதியாக அவர் இருக்கிறார். நாகூமில் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆபகூக்கில் அநீதியை நீக்குகிறவர், அவர் பரிசுத்தமானவர். செஃபனியாவில் நம்மை பாதுகாக்கும் போர் வீரனாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகாயில் உண்மையான ஆராதனையை அவர் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். சகரியாவில் அவர் சேனைகளின் கர்த்தரானவர். மல்கியாவில் அவர் நீதியின் சூரியன், உடன்படிக்கையின் தேவன்.